அருமையான நேரம். ஆமென். இதுல ருசி கண்டவங்க இதை விட முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இது ஒரு போதை. நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு போதை. இதை நம்ம ஒரு எப்படி கஞ்சாவுக்கு அடிமையானவங்களால அதை விட முடியல பார்த்தீங்களா? ரைட்டா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறது. நம்மை ஆளுகை செய்வதும் நம்ம அடிமையா இருப்பதும் உலகத்துக்கு இல்லை, பரலோகத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, ஆமென், அவருடைய கிருபைக்கு. ஸோ இந்த துதி ஆராதனை என்பது மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியம். இதில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவாராக. நான் தனியா நீங்க தனியா அல்ல, நீங்களும் நானும் இணைஞ்சுதான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம் நடுவில் இதுவரைக்கும் கர்த்தர் அசைவாடி கொண்டிருந்தார், இன்னமும் அசைவாடுவார். இதுவரை தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார், இன்னமும் வெளிப்படுத்துவார். இதுவரை தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தினார், இன்னமும் கிருபையை வெளிப்படுத்துவார். இதுவரை பேசினார், இன்னமும் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கர்த்தாவே என் பலனே. ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நமக்கு அவர் எப்படிப்பட்ட பலனா இருக்கிறார் அப்படின்னா, ஆவிக்கும் பலனா இருக்கிறாரு, ஆத்மாவுக்கும் பலனா இருக்கிறாரு. சரீரம் பலவீனம் அடைஞ்சாலும் சரீரத்துக்கும் அவர் பலன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு யார் உங்களுடைய பலன்? அவரே என் பலன். ஆமென் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு யார் உங்களுடைய பலன்? கர்த்தரே நம்முடைய பலன். ஆமென், ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 18:1 நம்ம வாசிக்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்ப எனக்கு பலனாயிருக்கிறவரிடத்தில் நான் என்ன சொல்லுகிறேன்? நான் அன்பு கூறுகிறேன். அப்ப அவருடைய பலத்தை தாவீது தன்னுடைய பலத்தை ஒருவரிடத்தில் கண்டார். அது எங்க? கர்த்தரிடத்தில் கண்டார். ஆமென், ஹல்லேலூயா. தனக்கு என்னதான் பலன் இருந்தாலும், ஆட்கள் இருந்தாலும், செல்வங்கள் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், சொன்னதை செய்வதற்கு வேலையாட்கள் இருந்தாலும், ஏன் பலன் இவர்கள் மூலமாய் அல்ல, ஏன் பலன் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் உலகம் தருகிற பலன் அல்ல, சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் அல்ல, நம்முடைய சொந்த பலன் அல்ல, அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவருடைய பலத்திலே நீங்களும் நானும் வாழ்கிறோம். அவருடைய பலத்திலே நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பலத்தினாலே தாண்ட முடியாதவைகளை எல்லாம் தாண்டுகிறோம். அவருடைய பலத்தினாலே கடக்க முடியாதவைகள் எல்லாம் கடக்கிறோம். அவருடைய பலத்தினாலே செய்ய முடியாதவைகள் எல்லாம் செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பாடலாமா? கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு
எனக்கு தந்தீர். உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர். உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லா தேவனில்லை, கர்த்தரை அல்லா தேவனில்லை. அவரே அவரே என் கண்மலையாவார். கர்த்தாவே சூழ்ந்த போது துச்சன பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது துச்சன பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரென்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரென்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, சொல்வோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன், சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். உம்மாலே நான் ஒரு உம்மாலே ஒரு மதிலை, அவருடைய சத்ருவை நான் ஜெயித்திடுவேன். இல்ல, சத்ருவை நான் சதாகாலமும். ஏமா அந்த அடுத்த ஸ்லைடு போடுங்க.
சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவர்களாய், வெற்றி உடையவர்களாய் வாழும்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சில வெற்றிகளை உலக மனிதர்கள் கொண்டாடுகிறார்கள், ரைட்டா? ஸ்பெஷலாக சொல்லணும்னா, ஓட்டில் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள், பட்டாசு வெடிக்கிறார்கள், லட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இடையில அந்த கொண்டாட்டத்தை காணாமல் போயிடுது இல்லையா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுங்க, அதாவது கிறிஸ்துவை உடையவர்களின் வாழ்க்கையில் அதான் பெர்ஃபெக்டான. ஆமாம், எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றவர். சிலுவையிலே வெற்றியை பெற்ற ஆண்டவரை நீங்களும் நானும் நம்புகிறபடியால், நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடியால், நீங்களும் நானும் சார்ந்திருக்கிறபடியால் அவருக்குள் இருக்கிற சகல ட்ரெஷர்ஸ், ஆசீர்வாதங்கள் நமக்கு உடையவர்களாய் மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவருக்கு உரியவர்களாய் முத்திரை போடாத வரைக்கும் அவருக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நம்மால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, சுதந்திரிக்க முடியாது. ஆமென். அப்ப அவருடைய அந்த ட்ரெஷர்ஸை எல்லாத்தையுமே நம்ம சொந்தம் கொள்ளணும் அப்படின்னா அவருடையவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாபு. சிம்பிளா சொல்றேன், கணவன்கிட்ட என்ன ஆஸ்திகள் இருக்கோ, என்ன சொத்துகளாம் சேர்த்து வச்சிருக்கிறாரோ, எப்பொழுது ஒரு பெண்மணி, நல்லா கவனிக்கணும், ஒரு பெண்மணி, ஒரு பெண் மனைவி ஆகிறாளோ, அது உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, எல்லா பெண்களுக்கும் இந்த கணவனுடைய சொத்துல பங்கு கிடையாது. ஆனா யார் இவருக்கு மனைவி என்ற அந்தஸ்துக்கு வர்றாங்களோ, அவங்க இந்த அம்மா கேட்டாலும் உண்டு, கேட்கலன்னாலும் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த உலக எப்படி ஒரு தகப்பன் தான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் தனக்கு தான் பிள்ளைகளுக்கு சொந்தம் இருக்குதோ, அத போல சொல்லுங்க, அத போல நான் அப்ப அவருக்கு பிள்ளைகளானாலும் எனக்கு அவருடைய சொத்து உண்டு. சொல்லுங்க, பிள்ளைகளானாலும் சொத்து உண்டு, நான் மனவட்டி ஆனாலும் எனக்கு சொத்து உண்டு. அல்லேலூயா. அப்ப நமக்கு 2 பொசிஷன் கொடுக்கிறாரு. முதலாவதாக பிள்ளைகள் என்ற பொசிஷனை தர்றாரு. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு தர்றாரு. ரோமர் 8:15 வாசிக்கிறோம். இப்ப அதுக்கப்புறம் அவர் என்ன தர்றாருன்னா, பிள்ளைகள் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள மனவாட்டிகளாயும் அவர். எத்தனை பேர் பிள்ளைகளா இருக்கிறத விட மனவாட்டிங்கிற ஸ்தானம் தான் உயர்ந்த ஸ்தானம்? ஆமென் சொல்லுங்க. இப்போதைக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க என்ன ஸ்தானத்துல இருக்கிறீங்கன்னு. ஆமென். ஏன்னா மனவாட்டி இந்த ஸ்தானத்துல எந்த ஒளிவு மறைவும் இல்ல, சகல உரிமும் ஈக்குவலா உண்டு. எப்படி உண்டு? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அத்தனையும் அப்படியே ஈக்குவலா எனக்கும் மனவாட்டிக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் உங்களையும் என்னையும் அவர் வெற்றி பெறுகிறவர்களாய், வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாய், வெற்றியின் வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை வேண்டும்? நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிறார். நம்ம விரும்பி அதை நோக்கி பார்ப்போம் என்றால், நமக்கு அந்த வாழ்வு உண்டு. நம்ம கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வெற்றியுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது. நம்ம பார்க்க வேண்டிய திசையில நம்ம பார்க்கணும். இல்லையா சொல்லுங்க. ஃப்ளைட் போகுது பாத்தீங்களா? ஃப்ளைட், ஏரோப்ளேன்
இந்த ஏரோப்ளேன் பறக்குதுன்றதுக்காக கண்ணா பின்னான்னு அது பறக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஓடு பாதை இருக்குது. அதுக்குன்னு பறக்கிறதுக்கு சொல்லுங்க, பறக்கிறதுக்குன்னு அங்கேயும் ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, ஒரு டிராபிக் இருக்கு, ஒரு பாதை ரோடு இருக்கு. அந்த ரோட்ல தான் அதுவும் பயணம் செய்ய முடியும். பயணம் செஞ்சாதான் இங்க இருந்து எங்க போக முடியும். திருச்சியில இருந்து அபுதாபி, அப்புறம் சென்னை, கனடா, உலகம் முழுசும் போகணும்னாலும் எங்க போகணும்னாலும் அதுடைய ஓடு பாதையில ஓடுனாதான் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. நான் ஃப்ளைட்டு நான் எப்படினாலும் பறப்பேன்னா அது கண்ணாபின்னான்னு போச்சுன்னா இடையில என்ன செஞ்சிடும், வெடிச்சு செதறிடும், அது போக முடியாது. அப்ப நீங்களும் நானும் பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வெற்றி வாழ்க்கை வாழ்றவர்னு சொல்லிட்டு படுத்து படுத்து தூங்கினா வேலைக்கு ஆகாது. அதை நம்ம சுதந்திரிக்க வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் இருக்கு, எல்லாம் முன்னாடி வச்சோன்னே திருப்தி ஆயிருவீங்களா? சொல்லுங்க, திருப்தி ஆயிருவீங்களா? சாப்பிடணும். என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதை கழுவணும், அப்புறம் அதை வெட்டணும், அப்புறம் அதை சாப்பிடணும். இவ்வளவு வேலை இருக்கு. பழம் வந்த உடனே நமக்கு வயிறு நிறைஞ்சிடாது. சில பேருடைய அவசரம் கழுவாம கூட என்ன செய்யலாம், சாப்பிடலாம், வெட்டாம கூட கடிச்சு சாப்பிடலாம். எப்படியோ முன்னாடி இருக்கிறத சாப்பிடணும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேதத்தை நீங்க ஆமென் உணவை உண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவை ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில சத்ருவை கண்டு நீங்கள் ஓடி இருக்கலாம். உங்களுக்கு பின்னாக சத்ரு ஓடிட்டு வர்றாங்கல்ல, உங்களை துரத்திட்டு வர்றாங்கல்ல, பின்னாடி திருப்பி பார்த்தா அவங்க ஓடி வராங்க, பின்னாடி திருப்பி பார்த்தா ஓடி வராங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டோம். ஆனா இந்த நாள்ல துதிக்கிற உங்களை என்ன அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் அப்படி ஓடுற நம்மள அப்படி ஒரு பிரேக் அடிச்சு எப்படி சில சில இவரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சினிமா சீன்லாம் பார்த்துருப்பீங்க. ஹீரோலாம் வந்திருப்பாரு, துரத்திட்டு வருவாப்புல, அப்படியே ஓடிட்டு அவர் குதிரையில வந்தாலும் சரி அல்லது ஓடிட்டு வந்தாலும் சரி, சமயத்தில் என்ன பண்ணுவாருன்னா ஓடி வந்து அப்படி அப்படின்னா அடுத்த ஒரு செயல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுது? அடுத்த ஒரு செயல் நடக்க போகுது அப்படின்னா ஃபைட் வரப்போகுது. உடனே நின்னுட்டு இதுக்கு மேல நான் ஓடுறவன் இல்லடா, திருப்பி உன்னை அடிக்கிறவன். இல்லையா சொல்லுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்றவனே ஹீரோவை இம்புட்டு அழகா காட்டுறானே, அப்போ அவரை நமக்கு ஹீரோவாய் நம்ம சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறோமே. அப்ப நம்ம இதுவரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தவர்களா அல்ல, இனி நின்னுட்டு திரும்பி சத்ருவை நான் என்ன செய்வேன்? துரத்துவேன். இதுவரைக்கும் அவர்கள் என்னை துரத்தினார்கள், இப்ப நான் அவர்களை துரத்த போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இது 3வது மாதம் கரெக்டா? இந்த 4வது மாதத்துல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஓட மாட்டீங்க. இப்ப அவன் துரத்தி நம்ம ஓடிட்டு இருந்தோம்ல, இப்ப நம்ம ஓடி அவனை துரத்த போறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நான் ஓடிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு, இனிமே நான் ஓடலை, நான் அப்படியே கூட நின்னுக்கிறேன் அப்படின்லாம் இல்ல. நம்ம ஓடணும். ஏன்னா இனி ஓட போறது உங்களுடைய பலத்திலும் என்னுடைய பலத்திலும் அல்ல, அவர் நமக்கு தருகிற பலத்தினால. ஏன்னா அவர் மான் கால்களுக்கு உரிய பலனை நமக்கு தர்றாராம். ஆமென் சொல்லுங்க. உங்க காலை பார்த்து சொல்லுங்க, இது மான் கால். ஐயா, படியில ஒழுங்கா ஏற முடியல, குனிஞ்சி செருப்ப மாட்ட முடியல, சொல்லுங்க. ஆனாலும் இது மான் காலு, இது மான் காலு. இன்னும் ஓட வேண்டிய தூரம் இருக்கு. சொல்லுங்க, சொன்னீங்களா? இன்னும் ஓட வேண்டிய தூரம் இருக்கு, நடக்க வேண்டிய தூரம் இருக்கு. ஆமா, இனி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. லிப்ட்ல எல்லாம் இனி போவாதீங்க, படியில ஏறி பாருங்க. படியில ஏறிட்டு சொல்லுங்க, மான் கால்களை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. ஆமா, ஹல்லேலூயா. இளம் வயதுல உள்ளவங்க அல்லது முது வயதுல உள்ளவங்கலாம் லிப்ட்ல போகட்டும். ஆண்டவரே, எனக்கு மான் காலை கொடுத்துருக்கீங்க, என் காலு
இளமையான காலு. சொல்லுங்க, என் கால் பலமுள்ள காலு. ஆமா ஆமா ஆமா. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் லிப்ட்ல நீங்க வரலையா, படியில ஏன் நடக்கிறீங்க? உன்னை விட நான் பலசாலி. ஆமென், ஹல்லேலூயா. இனி ட்ரை பண்ணி பாருங்க. மாலுக்கு போவீங்களா, கடைக்கு போறீங்களா, போய் நேரா லிஃப்ட் எங்க இருக்குன்னு பார்க்காதீங்க, நேரா கேட்கணும் படி எங்க இருக்குன்னு கேளுங்க. எல்லாரும் படியை பார்த்துட்டு ஐயா லிஃப்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஆனா நம்ம கேட்கணும், லிஃப்ட் வேண்டாம், படி எங்க இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் தான் சொல்லுது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள என்ன செய்வேன், பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். இப்போ பாயறதுக்கும் தாண்டறதுக்கும் கால் சரியா இல்லைன்னா நம்மளால தாண்ட முடியாது. ஆனா நீங்களும் நானும் நம்முடைய பலத்துல தாண்ட முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பலனா இருக்கிறார் பாருங்க, அவருடைய பலத்தினாலே நம்ம தாண்ட முடியும். அவருடைய பலத்தினாலே செய்ய முடியாதவைகளை எல்லாம் செய்ய முடியும். அவருடைய பலத்தினாலே முடிக்க முடியாதவைகளை எல்லாம் முடிக்க முடியும். அவருடைய பலத்தினாலே வர வைக்க முடியாததெல்லாம் வர வைக்க முடியும். அவருடைய பலத்தினாலே துரத்த வேண்டியவைகள் எல்லாம் துரத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போது, துர்ச்சன பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு பாடுங்க. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. இது பாடுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதாகாலமும் சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன், சதாகாலமும் ஜெயம் எடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் எழுந்துமா, முடிஞ்சவங்க எழுந்திருச்சுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சரணத்தை பாடிட்டு அப்புறம் உட்கார்ந்துக்கிடுவோம். சத்துருவை நான் என்ன செய்வேன், தொடர்ந்துடுவேன். இதுவரைக்கும் இப்ப அப்படியே நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே பின்னாடி பார்க்கணும். என் பின்னாடி துரத்தி வந்தவர்கள், பின்னாடி சகோதரிகள் அல்ல, உங்களை துரத்தி வந்தவைகளை அப்படியே பார்த்துட்டு, ஆமா அதை பாடும்போது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய், உம்மாலே ஒரு மதிலை தருவேன், சத்துருவை நான் என்ன செய்வேன், தொடர்ந்துடுவேன். இனி அவர்கள் என்னை துரத்தி நான் ஓடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இனி இப்படி நிப்பாட்டிட்டு ஒரு ரைட் டர்ன்ல ஒரு யூ டர்ன், எப்படி ஒரு யூ டர்னை போட்டு, இனி நான் என்ன செய்வேன், உன்னை துரத்த போறேன். உங்களை துரத்துகிற வியாதிகளா இருக்கலாம், பலவீனங்களா இருக்கலாம், பயங்களா இருக்கலாம், கடனா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, இனி அதுக்கு பயந்து நீங்க ஓடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதுக்கு பயந்து ஓடினதெல்லாம் போதும். கடன்காரனை கண்டு பயந்து ஓடி வீட்டை கதவை சாத்திக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட அம்மா இல்ல அப்பா இல்லைன்னு சொல்ற நிலவரெல்லாம் இனி என்ன செய்யாது. கடன்காரனே
நம்ம கூப்பிடணும். கடன்காரனே கடன்காரனே, என்னப்பா நான் கூப்பிட்டா கூட நீ ஓடுவியே, இப்ப என்ன கூப்பிடுற? இல்ல வாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு போங்க சார். என்ன நீ எப்பவும் இழுத்துல அடிப்ப, அது அப்ப அது 3வது மாசம் வரைக்கும். இப்ப 4வது மாசத்துல ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இனி நீ கேட்டு நான் தர மாட்டேன், நான் கேட்டு உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே மதிலை தாண்டுவே, ஒரு ஆக்ஷனோட பாடுறதை எழுப்பி விட்டேன். தூக்கம் வரும். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, சத்துருவை நான் தொடர்ந்திடுவே, சத்துருவை நான் தொடர்ந்திடுவே, சதாகாலம் சதாகாலமும் ஜெயம் எடுப்பே, சதாகாலமும் எல்லா காலமும் எல்லா நேரமும். ஆமென். இப்ப இந்த வெற்றியின் அனுபவம் இந்த 4வது மாசத்துக்கு மட்டும் கிடையாது. சொல்லுங்க, இந்த வருஷத்துக்கு முழுவதுக்கும், இந்த வருஷத்துக்கு மட்டும் கிடையாது. கர்த்தர் வருகிற வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இனி கர்த்தர் வருகை வரும் வரைக்கும் என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா தான் இருக்கும். சொல்லுங்க, இனி கர்த்தர் வருகிற வரைக்கும் என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா தான் இருக்கும். என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா தான் இருக்கும். சொன்னீங்களா? இதுவரை நானும் என் குடும்பமும் தோல்விகளை கண்டிருக்கலாம், நிந்தைகளை பார்த்திருக்கலாம், அவமானங்களை ஒவ்வொரு மாதமும் தாண்டி தாண்டி வரலாம். இனி அப்படி அல்ல. வெற்றியுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை. சொல்லுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை. எனக்கு வெற்றி, என் பிள்ளைகளுக்கு வெற்றி, என் சந்ததிகளுக்கு வெற்றி, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி, என் ஊழியத்தில் எனக்கு இனி வெற்றி தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே,